இருந்த அனைத்து இடங்களும் போய் வந்து விட்டோம் சுவாமி. உன் டபாலுக்கு கொண்டு போக பதிக்கிறவில்லை. எப்படி காப்பாற்றுவேன் எனக்கு தெரியவில்லையே சுவாமி. பார்வதா, எனக்கு பிடித்தத பித்தி அகோர பசி அனுபவம் தலையேறி கொண்டது. என்னால் எது செய்வதற்கு தெரிய முடியவில்லை. பாமர மக்களிடம் பிச்சை எடுத்து கொண்டு வந்து எனக்கு அறிய வேண்டும் என்று உரைத்தேன். அப்படி பாமர மக்களிடம் சென்றோம். எனக்கு பிடித்த பிச்சை தேர்வலை பார்வதா, பிடித்த பிச்சை தேர்வலை. எப்படி உன்னை காப்பாற்ற வேறு வழி தெரியவில்லை சுவாமி. வேறு எந்த இடம் இருக்க சுவாமி உன்னை காப்பாற்று? இந்த கணவனை காப்பாற்றி வேண்டும் என்றால் உனக்கு நன்றாக தெரியும். 14 உலகம் போய்விட்டோம். கடைசியாக இந்த உலகத்திலே போகாத இடம் ஒரே ஒரு இடம். எது? அந்த வைகுந்தம். அந்த வைகுந்தம் என்னுடைய அண்ணன் அந்த கண்ணன் இருக்கும் இடம் போனால் என் வினை தீரும் என்று நீங்களே பார்வதா. எங்கே போகக்கூடாது நினைக்கிறேன், அங்கதான் போக வேண்டும் என்று கூறுகிறாயே சுவாமி. யார் அந்த வைகுந்த வாசல்யா? உன்னுடைய வைகுந்தம் பட கஷ்டம் அவருக்கு தெரியாதா? நம் தங்கை வாய் கழிந்து விட்டது, நம்முடைய மைத்தனுக்கு நிலைமை நேர்ந்து விட்டது. அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவர் வரக்கூடாதா? இதுவரை நம்ம வந்து பார்க்கவில்லை, என்னன்னு கேட்கவில்லை. கடைசியாக வைகுந்த போய் மைத்தனால் வினை தீரும் என்று கூறுகிறாயே சுவாமி. என்ன மதுதான் என்றால் உனக்காக நான் போகிறேன் சுவாமி. நான் வரும்போது எவ்வளவு செல்ல சிறப்புடன் வந்தேன். இன்று நிலை மாறி தடுமாறி பைத்தியக்காரன் போல உங்களை பித்திக்காரனாக வைத்துக் கொண்டு கரத்திலே பிடித்து சென்றால் என்னை பார்த்து யாராவது மதிப்பார்களா? வா என்று சொல்வார்களா? என்னை அழைத்து போட்டு கொள்கிறாயே. நான் வைகுந்தோ செல்ல வேண்டும். அந்த வைகுந்தமா வைகுந்தோ போக வேண்டும். வைகுந்த மாதனை பார்க்க வேண்டும். வைகுந்தம் போக வேண்டும். வைகுந்த வாசனை பார்க்க வேண்டும். வைகுந்தம் போக வேண்டும். வைகுந்த வாசனை பார்க்க வேண்டும். வைகுந்தம் போக வேண்டும். வைகுந்த வாசனை பார்க்க வேண்டும். வைகுண்டம் அழைத்து போயிட்டு கூறுகிறாயா? உனக்காக நான் போறேங்க, உனக்காக போறேன். என் அண்ணனை பார்க்கிறேன் சுவாமி. வைகுந்தா போய் வருவோம் வாருமையா எந்தன் சுவாமி. வைகுந்தோ வாருமையா எந்த சுவாமி. வைகுந்தோ போக போறோம் வாரும் எந்த சுவாமி. போய் வருவோம் தாய்கிரி போய் வருவோம் வாருமையா எந்த சுவாமி. போய் உங்களை தலைவிதியே முடிச்சுக்கிட்டீங்களே.
என் வார்த்தை கெடுத்தாருங்க இப்படிப்பட்ட கதிக்கு ஆளாயிட்டீங்க நீங்க. உன்னை காப்பாற்ற வழி தெரியாம தவிக்கிறேன் நீ. சாமி இத பாருங்க, நான் இங்கிருந்து அழைக்கிறேன். அந்த பாவி நல்லவனாக இருந்தால், நம்மை காப்பாற்ற வேண்டிய என்ன உள்ளவனாக இருந்தால் இங்கு வந்து காப்பாற்றட்டும். இல்லை என்றால் இந்த பாமர மக்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக மடிந்து போகிறார்கள் சுவாமி. அதே போல் நாமளும் மண்ணோடு மண்ணா மடிந்து போயிடுவோம் சுவாமி. அவனை இங்கிருந்து குதிக்கிறேன் அழைக்கிறேன் சுவாமி. சுவாமி பார்வதா சுவாமி டெல்லியோங்கோ திருவேங்கட முடையான் உன் உலகம் தன்னை வாழ்வை நம்பி
ஆயுதே